வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 10ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். சோ எப்பவும் போல முதல்ல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த கடல் ஆமைகள் சி டர்ட்டில வந்து பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு டர்ட்டில் கார்டியன்ஸ். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு ஆப்பும் நமக்கு நேத்து லான்ச் பண்ணியிருந்தாங்க மக்களே. அதாவது என்ன அப்படின்னா, அந்த ஆப்பினுடைய நேம் என்ன அப்படின்னா, தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ. ஓகே, தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கறதா இந்த ஆப், புது ஆப்புடைய நேம். அதாவது இப்போ நமக்கு சொந்தமா லேண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த லேண்ட் சம்பந்தமா ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இந்த ஆப்ல போய் பாத்துக்கலாம். நம்மளுடைய நிலம் சார்ந்த ஆவணங்களை வந்து நம்ம பாக்குறதுக்கு இந்த தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? தமிழ் நிலம் புவிசார் தகவல், தமிழ் நிலம் புவிசார் தகவல் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ரிப்பப்ளிக் டே 2025 யார் சீஃப் கெஸ்டா வர போறாங்க அப்படின்னா, இந்தோனேஷியாவுடைய அதிபர் தான் வரப்போறாரு. ஆதிவாசி மேளா 2025 எங்க நடைபெற்றது அப்படின்னா ஒடிசால. அடுத்த கேள்வி, இ ஸ்ரம் போர்ட்டல் அப்படிங்கிறது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகம், லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இண்டஸ் ஃபுட் 2025 எக்ஸிபிஷன் கண்காட்சி எங்க நடைபெற்றது அப்படின்னா உத்தரப்பிரதேசல கிரேட்டர் நொய்டால. அடுத்த கேள்வி, சாவித்ரிபாய் பூலேயுடைய பிறந்த தினத்தை எந்த ஊர்ல வந்து பெண் ஆசிரியர் தினமா கொண்டாட போறாங்க அப்படின்னா தெலுங்கானால. அடுத்த கேள்வி, பிரிக்ஸ் அமைப்பினுடைய முழு நேர மெம்பர், ஃபுல் டைம் மெம்பராட்டு யாரு சேர்ந்திருக்காங்க சமீபத்துலனா இந்தோனேஷியா. நிறைய பேர் இதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, இந்தோனேஷியா வந்து 11வது மெம்பர் அப்படின்னு சொல்றீங்க. 11 கிடையாது மக்களே. ஆக்சுவலி சவுதி அரேபியா வந்து சேரதா இருந்துச்சு, ஆனா அவங்க இன்னும் சேரல, இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. அதனால இந்தோனேஷியா வந்து 10வது மெம்பர் தான். ஓகே, கிளியரா வச்சுக்கோங்க. அடுத்து இஸ்ரோவுடைய 11வது சேர்மன் யார் அப்படின்னா வி நாராயணன். அடுத்த கேள்வி, அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தடகள கூட்டமைப்பின் தலைவர் வந்து பகதூர் சிங் சாகு. பிரவாசி பாரதி திவஸ், வெளிநாடு வாழ் இந்திய தினம் ஜனவரி 9. இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம். ஜனவரி 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மக்களே. முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறதுல ஒரு முக்கியமான இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், நம்ம சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பிரதமர் மோடி எங்க போனாலும் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? சோ அவங்க எங்கெல்லாம் போறாங்க, என்னென்ன மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க, இதுலதான் கேள்விகள் வரும். சோ நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு மாநாடு, ஓகேவா, என்ன மாநாடு எங்க நடைபெற்றது, அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். வேர் வாஸ் த உமாஜின் டிஎன் 2025 கான்பரன்ஸ், உமாஜின் டிஎன் 2025 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க. இது எங்க நடைபெற்றது அப்படின்னா சென்னையில. சோ சென்னையில் நடைபெற்றது. இதை வந்து நம்மளுடைய முதல்வர் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சாரு. இது 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 பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஐடி மாநாடு. ஓகே, ஒரு ஐடி சமிட், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கான்பரன்ஸ். ஓகேவா? தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு அப்படிங்கிறது வருஷம் கண்டக்ட் பண்ணக்கூடியது. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள், அதாவது தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்ஸ்லரேட்டிங் தமிழ்நாடுஸ் டெக்னிக்கல் ப்ராக்ரஷன். ஆக்ஸ்லரேட்டிங் தமிழ்நாடுஸ் டெக்னிக்கல் ப்ராக்ரஷன். தமிழ்லையும் சொல்றேன், முதல்ல இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கோங்க. ஆக்ஸ்லரேட்டிங் தமிழ்நாடுஸ் டெக்னிக்கல் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, இந்தியா, அதாவது தமிழகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சியை வேகப்படுத்துதல், தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியை வேகப்படுத்துதல் தான் இதனுடைய கருப்பொருள் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதான் தீம் கேட்டா உங்களுக்கு கேட்கலாம். அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நம்ம தமிழ்நாடுடைய ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு சமீபத்துல பெயர் மாத்துறாங்க. அதாவது இப்ப ஐடி டிபார்ட்மெண்ட் பெயர் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட். அதாவது தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை. ஓகே, இதாவது புது பெயர். சோ இது வந்து ஒரு வருஷம் மேலே ஆச்சு இந்த பெயர் மாத்தி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐடி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட். சோ இதுல முக்கியமான சில அமைப்புகள் பத்தி லைட்டா பாத்துடலாம். அதாவது எல்காட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இந்த எல்காட் அப்படிங்கிற அமைப்பு என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். ஓகேவா? தமிழ்நாடு மின்னணு நிலையம், மின்னணு கழகம், தமிழ்நாடு மின்னணு கழகம், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மின்னணு கழகம். இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். அதாவது 21/3/1977. ஓகேவா?
மார்ச் 21 1977. அது மாதிரி இப்ப நம்ம இ சேவா மையங்கள்லாம் இருக்குல்ல, இ சேவா மையங்களும் இந்த இது கீழே தான் வரும் முதல்ல. இது எப்ப வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2014 தான் வந்து இ சேவை மையங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேசிய செய்திகள் போயிடலாம். நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது பார்க்கவே அழகா இருக்குல்ல இடம். சோ சூப்பரா இருக்குல்ல. சோ அதாவது ஒரு 2 மலை இருக்கு, ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்றாங்க, அதுவும் கேபிள் பிரிட்ஜ். இது வந்து சாதா பாலம் இல்ல, ரயில் பாலம். ஓகேவா? இந்தியாவிலே முதல்ல ஒரு கேபிள் ரயில் பாலம் அப்படிங்கறது ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு ரயில ஓட்டி சோதனை வேற பண்ணிருக்காங்க. சோதனை பண்ணனால இப்போ அது செய்திகள்ல வந்துச்சு. ஓகேவா? அதனாலதான் இதை பாக்குறோம். வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேட் ரயில் பிரிட்ஜ் லொகேட்டட்? இந்தியாவின் முதல் கேபிள் ரயில் பாலம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா பார்க்கும்போதே தெரியுது காஷ்மீர் மாதிரி இருக்குது. சோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கறத சரியான விடை. இந்த பிரிட்ஜினுடைய பெயர் என்ன அப்படின்னா அஞ்சி காத் பிரிட்ஜ். ஓகேவா? இந்த பிரிட்ஜினுடைய பெயர் என்ன அப்படின்னா அஞ்சி காத். ஓகேவா? அஞ்சி காத் அப்படிங்கறதா இந்த பிரிட்ஜினுடைய பெயர். இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜ் நம்ம சமீபத்துல பாத்துருக்கோம். இந்தியாவிலே வந்து லாங்கஸ்ட் கேபிள் பிரிட்ஜ். ஓகேவா? இந்தியாவிலே மிக நீளமான கேபிள் பாலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா குஜராத்ல இருக்கு. ஓகே, குஜராத்ல இருக்கு. இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலம் குஜராத்ல. அதனுடைய பெயர் வந்து சுதர்சன் பாலம், சுதர்சன் சேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 2.32 கிலோமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவுடைய நீளமான கடல் பாலம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லாங்கஸ்ட் சி பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து எங்க பார்த்தோம்? மும்பைல பார்த்தோம். ஓகேவா? அந்த இதோடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா அட்டல். சோ அட்டல் பாலம் அப்படிங்கிறது. ஓகே, அட்டல் பாலம் 21.8 கிலோமீட்டர் வரும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம நிறைய பாலம் இப்ப நம்ம கூட கன்னியாகுமரியில வந்து அந்த கடல் மீது கண்ணாடி பாலம் அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பிரிட்ஜுக்கு சமீபத்துல பெயர் மாத்தினாங்க. கேப்டன் அமித் பரத்வாஜ் பிரிட்ஜ் அப்படின்னு. கேப்டன் அமித் பரத்வாஜ் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகேவா? சோ இந்த பிரிட்ஜ் எங்க இருக்கு அப்படின்னா இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கத்துல லடாக்ல இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து இங்க அதாவது இந்த வயநாடுல வந்து லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டது இல்ல, அதாவது நமக்கு நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே அதை கனெக்ட் பண்றதுக்காக 2 இடத்த கனெக்ட் பண்றதுக்காக ஆர்மிக்காரங்க டக்குன்னு ஒரு பிரிட்ஜ் போட்டாங்க. அந்த பிரிட்ஜோட இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பெய்லி பாலம். இந்த பெய்லி பாலம் சமீபத்துல எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னா வயநாட்டுல. ஓகே, வயநாட்டுல. சோ வயநாடு கேரளால. இதெல்லாம் நம்ம சமீபத்துல பார்த்த பிரிட்ஜ். அதே மாதிரி பிரிட்ஜ் ஆஃப் நேஷனல் யூனிட்டி, அதாவது இது வந்து வெளிநாட்டுல ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க. பிரிட்ஜ் ஆஃப் நேஷனல் யூனிட்டி அதாவது தேசிய ஒற்றுமை பாலம். தேசிய ஒற்றுமை பாலம் அப்படிங்கிறது எங்க அமைச்சாங்க அப்படின்னா ஹங்கேரி அப்படின்னு ஒரு நாடு இருக்கு மக்களே. ஹங்கேரி. ஓகேவா? சோ இங்க எழுதுறேன் ஹங்கேரியில வந்து தேசிய ஒற்றுமை பாலம் அப்படின்னு அமைச்சாங்க. இது எல்லாமே நமக்கு சமீபத்துல பார்த்த பிரிட்ஜ். லாங்கஸ்ட் கேபிள் பிரிட்ஜ், லாங்கஸ்ட் சி பிரிட்ஜ், அதே மாதிரி கேப்டன் அமித் பரத்வாஜ் பிரிட்ஜ், பெய்லி பிரிட்ஜ், அஞ்சி காத் பிரிட்ஜ், பிரிட்ஜ் ஆஃப் நேஷனல் யூனிட்டி. இது எல்லாமே எங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நிறைய அதாவது எழுதும்போது கரெக்டா ஒரு இது போட்டு தனி ஒரு பிளாங்க் ஸ்லைட் போட்டு உங்களுக்கும் எழுத காப்பி பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா இவர் யாரு தெரியுதா? அதாவது இந்தியாலே வந்து ஆரஞ்சுக்கு ஃபேமஸான இடம். அதாவது இந்த ஊர் ஆரஞ்சு ரொம்ப ஃபேமஸ். கமலா ஆரஞ்சுல இது வந்து நாக்பூர்ல ஆரஞ்சு ரொம்ப ஃபேமஸ். இந்த நாக்பூர் மக்களவை தொகுதியுடைய எம்பி நம்மளுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருக்காரு நிதின் கட்கரி. ஓகேவா? மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். சோ ஒரு ஸ்கீம் நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் சார்பாட்டு, அதாவது விச் மினிஸ்ட்ரி லான்ச் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் ஸ்கீம் ஃபார் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம். சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா பரிவர்த்தனை திட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் எது அப்படின்னு கேக்குறாங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே, சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சகம். இது என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு திட்டம் தான். அதாவது இந்த திட்டம் பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஓகே, ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை 24 மணி நேரத்துல எப்படி 24 மணி நேரத்துல போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய செலவு, அந்த ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அந்த செலவு இருக்குல்ல, ஆஸ்பத்திரி செலவு 1.5 லட்சம் வரைக்கும் கவர்மெண்டே பாத்துக்கும். அல்லது அதாவது 1.5 இல்லைன்னா 7 நாள். சோ அந்த மாதிரி கணக்கு. ஓகேவா? 1.5 lakhs இல்லைன்னா 7 days வரைக்கும் பாத்துக்கும். அது எப்ப பாத்துக்கும்? 24 மணி நேரத்துல போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான். சப்போஸ் ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, யாராவது வந்து அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப ரோட கிராஸ் பண்ணும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருது, அதுல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இதுவும் இது எல்லாமே சேர்த்து இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் திட்டம். இதை வந்து முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
மார்ச் 14 2024 பாத்தீங்க அப்படின்னா சண்டிகர்னு ஒரு இடம் இருக்குல்ல. சோ சண்டிகர் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவுடைய தலைநகரம் சண்டிகர். சோ சண்டிகர்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து சும்மா முதல்ல சோதனை திட்டமாட்டு செயல்படுத்தினாங்க. அப்புறம் வந்து இப்பத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் மொத்தமா இதை செயல்படுத்த போறாங்க. 1.5 லட்சம் 7 நாள் 24 மணி நேரம் 2 லட்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ வந்து இதே அமைச்சகம் வந்து ஹம்சஃபார் கொள்கை, ஹம்சஃபார் பாலிசி அப்படின்னு ஒரு இதையும் கொண்டு வந்தாங்க. ஹம்சஃபார் பாலிசி எந்த அமைச்சகம் கொண்டு வந்தாலும் கேட்டாலும் அதுவும் இதே அமைச்சகம் தான். இந்த அமைச்சருடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா நிதின் கட்கரி. நிதின் கட்கரி நாக்பூர் தொகுதியுடைய எம்பி. ஓகே, நாக்பூர் தொகுதி எம்பின்னா கேட்க மாட்டான், அது எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்பானுங்க. அதாவது எந்த மினிஸ்டரு எந்த 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 மக்களவை தொகுதியுடைய எம்பி அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகேவா? நம்ம டிஎன்பிசி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து போயிடலாம் மக்களே. சோ நம்ம இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் தெரியும். அதாவது 18 டிசம்பர் 2021 ஆரம்பிச்சது. ஓகேவா? சோ அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான ஒரு சிறந்த ஒர்க் பண்றதுக்கான இடம், அதாவது எந்த நகரத்துல வந்து பெண்கள் பயம் இல்லாம ஒர்க் பண்ணலாம், கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்களும் கெஸ் பண்ணுங்க. விச் இஸ் த டாப் ஸ்டேட் ஃபார் விமன் இன் இந்தியா? இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த மாநிலம், அதாவது தி அவத்தார் குரூப். அந்த அவத்தார் இல்ல, இது வேற அவத்தார் அப்படிங்கிற ஒரு குரூப். ஓகே, இந்த அவத்தார் குரூப் வந்து ஒரு சர்வே எல்லாம் எடுத்து எல்லாமே பண்ணி பட்டிடிங்கரிங் பார்த்து ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதுல மாநில வாரியா பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு சிறந்த மாநிலம் அப்படிங்கிறது கேரளா தான். ஓகேவா? நம்ம பக்கத்து மாநிலம் கேரளா. 2வது இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு மேல இருக்கிற தெலுங்கானா. 3வது மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா, அந்தாண்ட இருக்கக்கூடியது. இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். சோ இப்ப நம்ம தமிழ்நாடு எங்க? தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி நகரங்கள் பட்டியல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாஸ் பண்ணிருக்கோம். முதல் இடத்துல பெண்களுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு வந்து சரியா, அதாவது பாதுகாப்பான எல்லாத்துக்கும் உகந்த இடம் என்ன எது அப்படின்னா பெங்களூரு. ஓகேவா? என்ன இடம் அப்படின்னா பெங்களூரு. அடுத்து பெங்களூர்லாம் ஒண்ணு நம்ம ஆல்ரெடி சொன்னேன்ல 2006ல பேர் மாத்துறாங்க அப்படின்னு. 2வது இடத்துல இருக்கிறது வந்து சென்னை. சோ 2வது இடத்துல சென்னை. ஓகேவா? சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த நகரங்கள் பட்டியல்ல முதல் 25 இடத்துல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 8 நகரங்கள் இருக்கு மக்களே. அதாவது நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வேலூர், திருப்பூர், இந்த மாதிரி ஒரு 8 நகரங்கள் இருக்கு. 25 இது மூலமா வந்து தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய கேசஸ் அங்கங்க இருக்கும். நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ பார்த்தோம், இல்ல வேற நிறைய அங்கங்க நடக்கும். ஆனா மத்த மாநிலங்கள்ல கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்பவே கம்மி. ஓகே, இல்லன்னு கிடையாது, அவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம பெட்டரா இருக்கும். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். அப்ப இதுக்கான சரியான விடை கேரளா. அடுத்து பாரலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முந்தா நேத்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திராக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் போனாரு. அப்ப சில திட்டங்கள் ஆரம்பிச்சு வச்சாரு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா என்ன ராசின்னு தெரியல. அது நம்ம அந்த ஒரு நான் நேத்திக்கே சொன்னேன். அதாவது ஆந்திரால அந்த ஏழுமலையான் கோவில்ல வந்து, அதாவது திருப்பதியில பாத்தீங்க அப்படின்னா அந்த வைகுண்ட ஏகாதசி டிக்கெட் வாங்கும்போது அது இறந்த எண்ணிக்கை வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து சொல்றாரு, அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மனைவி, அதாவது கேட்டை டக்குன்னு ஓபன் பண்ணிட்டாங்க, என் மனைவிய வந்து அவங்களுக்கு கீழே தள்ளி விட்டு அவங்க மேலே ஏறி போறத வந்து அவங்க என் கண்ணு முன்னாடியே அவங்க மேலே ஏறி எல்லாரும் போறாங்க, என்னால எதுவுமே பண்ண முடியாம அந்த கூட்ட நெரிசல்ல இருந்தேன் அப்படின்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வந்து எல்லா இடத்துக்கும் போகலாம், அது கோயிலா இருந்தாலும் சரி, சர்ச்சா இருந்தாலும், அதை பொறுமையா போங்க. நமக்கு வந்து நிறைய கடமைகள் இருக்கு. அந்த எப்பவுமே நமக்கு உயிர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அத போல ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியல, அடுத்த கண்டென்ட் போயிடலாம். ஓகே, சோ என்ன அப்படின்னா வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஹப் லொகேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் மையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசுமை ஹைட்ரஜன் மையம் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா மக்களே, ஓகே, அதாவது புடிமடக்கா அப்படின்னு ஒரு இடம். ஓகேவா? சோ புடிமடக்கா அப்படின்னு ஒரு இடம். புடிமடக்கா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா புடிமடக்கா அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. ஓகேவா? ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. ஆந்திர பிரதேசத்துல வந்து இந்த கிரீன், ஆந்திர பிரதேசத்துல எக்ஸாக்டா விசாகப்பட்டினத்துல இருக்கு. அங்கதான் வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் ஹப் லான்ச் பண்ணிருக்காங்க. அங்க பசுமை ஹைட்ரஜன் நிறைய பசுமை ஹைட்ரஜன் தயாரிக்கக்கூடிய இடம். ஓகேவா? ஹப்னா ஒண்ணு இல்ல, பசுமை ஹைட்ரஜன் தயாரிக்கக்கூடிய இடம். நம்ம பசுமை ஹைட்ரஜன் பத்தி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதாவது இந்த கிரீன் ஹைட்ரஜனுக்கான ஒரு இப்போ இந்த கிரீன், இப்ப நம்ம பெட்ரோல் அடிக்கணும்னா பெட்ரோல் பங்க்ல போய் அடிச்சுக்கலாம். கிரீன் ஹைட்ரஜன் எங்கேயாவது போய் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜன் ஃபில்லிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா லடாக்ல ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? கிரீன் ஹைட்ரஜன் ஃபில்லிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது லடாக்ல ஆரம்பிக்கப்பட்டது.
அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பசுமை ஹைட்ரஜனுக்கான சர்வதேச மாநாடு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதாவது பசுமை ஹைட்ரஜன் சர்வதேச மாநாடு வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நியூ டெல்லி, புது டெல்லியில நடைபெற்றது. அதே மாதிரி சமீபத்துல ஒரு ஏர்போர்ட்ல பசுமை ஹைட்ரஜன் வந்து மேனுபேக்சர் பண்ணாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொச்சின் ஏர்போர்ட், கொச்சி. ஓகேவா, இது எல்லாமே நம்ம முக்கியமானது. எப்படி கேட்டாலும் ஆன்சரை போட்டுப்போம். ஓகேவா, அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா which organization has designated 2025 as year of artificial intelligence? 2025ஆம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு ஆண்டாக அறிவித்துள்ள அமைப்பு எது அப்படின்னா AICTE. AICTE அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, அதாவது தமிழ்ல அகில இந்திய தொழில்நுட்ப கல்வியியல் கவுன்சில், தொழில்நுட்ப கல்வி கவுன்சில், அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில், அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1945 மக்களே. ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில தான் இருக்கு. சோ இதனுடைய சேர்மேன் பேர் தெரியுமா? சோ இதனுடைய சேர்மேன் பேர் தெரியுமா? இதோடைய சேர்மேன் பேர் வந்து இது வந்து ஸ்டாட்டிக் இதெல்லாம் டிஜி சீதாராம். ஆனா இது சமீபத்துல நம்ம எங்கேயோ பார்த்தோம், ரீசெண்டா தான் அப்பாயின்ட் பண்ண நினைக்கிறேன். டிஜி சீதாராம் அப்படிங்கிறவர். ஓகேவா, டிஜி சீதாராம் அப்படிங்கிறவர். இப்ப நம்ம இன்னொரு விஷயம் கூட 2025 பார்த்தோம். சமீபத்துல நமக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் 2025 வந்து சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சது. அதாவது இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப AICT அப்படிங்கிறது வந்து இயர் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறது இது பண்ணாங்க. ஓகேவா, சோ அடுத்த கேள்வி போயிடலாம். சர்வதேச செய்திகள். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் சும்மா ஒரு கேள்வி. ஓகே, இந்த கேள்விக்கு பாக்குற எல்லாருமே பதில் போடுங்க. நான் எல்லாருடைய மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். உங்க எல்லாருக்கும் எத்தனை வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசை? உங்க எல்லாருக்கும் எத்தனை வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? என்ன அப்படின்னா உலகத்திலேயே மிக வயதான நபர் யாரு அப்படின்னா இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு கொண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டர் ஈனா லூகாஸ். ஓகேவா, சோ இந்த சிஸ்டர் ஈனா லூகாஸ் அவர்கள் தான் பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க. சில இதுல 116 சொல்றாங்க ஏஜ், சில இதுல 117 சொல்றாங்க. ஏஜ் எவ்வளவுலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா, சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எங்கேயாவது கேட்டக்கூடாது. ஓகேவா, which country does the world's oldest living person belong to? உலகில் வாழும் மிகவும் வயதான நபர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா நமக்கு பிரேசில் நாட்டை சேர்ந்த இவங்களுடைய பேர் வந்து சிஸ்டர் ஈனா லூகாஸ். ஆல்ரெடி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அதனால இப்ப புதுசாட். ஓகேவா, சோ உங்க எல்லாருக்கும் அடுத்த என்கிட்ட கேட்பீங்க, நான் நாளைக்கு சொல்றேன். ஓகேவா, எனக்கு எத்தனை வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு. சோ அடுத்த போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீரங்கி பத்தி ஒரு நியூஸ். ஒரு பீரங்கி இல்ல, ஒரு ஏவுகணை எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு. அதாவது விச் கண்ட்ரி டெவலப் அப்தாலி மிசைல்? அப்தாலி ஏவுகணை உருவாக்கிய நாடு இது. இந்த அப்தாலி ஏவுகணை இப்ப ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். முதல்ல இது உருவாக்குறது பாகிஸ்தான். ஓகேவா, அதாவது இப்ப பங்களாதேஷ் என்ன பண்றான் அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்த மிசைலை வந்து வாங்க போறானா. அது வந்து என்ன அப்படின்னா இப்ப ஆல்ரெடி வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படின்னா சமீபத்துல பாத்துருவோம். பங்களாதேஷ்ல பெரிய கலவரம், பெரிய ஒரு பிரச்சனை. ஓகேவா, சோ அப்ப அந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகி அங்க உள்ள பிரதமர் இருந்த ஷேக் ஹசீனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஓடி வந்து அடைக்கலம் புகுந்துட்டாங்க. ஓகேவா, இந்தியாவில தான் இருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறது நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இவங்க மிசைல வாங்குறது வந்து அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் இதுல வந்து அது வந்து ஒரு மாதிரி ஒரு இதா பேசப்படக்கூடிய விஷயம். சோ அதனால கேள்வி கேட்கலாம், அப்தாலி மிசைல் எந்த நாட்டுடையன்னா பாகிஸ்தானு. பங்களாதேஷ் இப்ப வாங்க போறதா இருக்கு, இன்னும் வாங்கல. ஓகேவா, அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. அதே மாதிரி இந்த நம்ம நிறைய மிசைல் எல்லாம் பார்த்தோம். சாத்தான் ஏவுகணை ரஷ்யாவுடையது, ஞாபகம் இருக்கா? சாத்தான் மிசைல் வந்து யாருடையது அப்படின்னா ரஷ்யா. சாட்டன் மிசைல் வந்து ரஷ்யா. அதே மாதிரி டாங்ஃபெங் அப்படிங்கிற இந்த மிசைல் அப்படிங்கிறது வந்து சைனாவுடையது. ஓகேவா, இதெல்லாம் நிறைய நம்ம படிச்சிருப்போம். ஒன்னா அப்பப்போ ரீகால் பண்ணிக்கணும். ஓகேவா, சோ அடுத்த அப்பாயின்மெண்ட் யாருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா இதுல சமீபத்துல பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா ஒரு வாரம் 2 வாரம் முன்னாடி வந்து ஒரு துறைக்கு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றாங்க, திடீர்னு டப்புன்னு மாத்திட்டாங்க. ஓகேவா, சோ எதனாலன்னு தெரியல. பட்ஜெட் வேற வரப்போகுது. அதனால இந்த பினான்ஸ் மினிஸ்ட்ரியில, நிதி அமைச்சகத்துல நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பினான்ஸ்குள்ள இருக்கிற ரெவென்யூ, சோ அந்த வருவாய்த்துறை செயலாளராக யார நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா துஹின் காந்தா பாண்டே. முன்னாடி அர்னிஷ் சாவ்லாவை தான் இப்ப நியமனம் பண்ணாங்க. இவரை அதுக்குள்ள பினான்ஸ்குள்ள தீபம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஓகேவா, சோ அதாவது இந்த பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட்கான ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. சோ அதுக்கு வந்து இதுக்கு தீபமோட செக்ரட்டரியாட்டு
யார நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அருணீஷ் சாவ்லா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெவன்யூ செக்ரட்டரியாட்டு துஹின் காந்தா பாண்டே. அது வந்து அஜய் சிங் அப்படிங்கிறவரை பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு பாக்ஸிங் ஃபெடரேஷன், வேர்ல்டு பாக்ஸிங் கழகம் இருக்குல்ல, உலக பாக்ஸிங் இது, அதனுடைய மெம்பராக இந்தியால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, உறுப்பினராட்டு. ஓகேவா. இந்த பாவேஷ் ஜெயின் அப்படிங்கிறவர் வந்து இந்த சிபில் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா, சிபில் ஸ்கோர் எல்லாம், அந்த சிபில் அமைப்பினுடைய எம்டி அண்ட் சிஓவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து பாவேஷ் ஜெயின். ஓகேவா. சிபில், நம்ம இந்த சிவில் ஸ்கோர் செக் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகேவா, அந்த சிவில். ஓகேவா. அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். சோ இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னா உலக ஹிந்தி தினம், வேர்ல்டு ஹிந்தி டே. என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 10 கொண்டாடப்படுது மக்களே. 2006ல இருந்து இதை கொண்டாடுறாங்க. நமக்கு ஹிந்தி, அதாவது நமக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நிறைய நம்ம சில ஃபேக்ட்ஸ் கத்துக்கணும். ஓகேவா. என்ன அப்படின்னா உலகத்திலேயே வந்து, அதாவது இந்தியாவில அதிகமா பேசப்படக்கூடிய மொழி ஹிந்தி. உலகிலே வந்து 3வதா அதிகமா பேசப்படக்கூடிய மொழி ஹிந்தி. முதல்ல வந்து மேண்ட்ரின் அப்படிங்கிற மொழி, சைனீஸ் மொழி. ஓகேவா. 2வது இங்கிலீஷ், 3வது வந்து ஹிந்தி தான். ஓகேவா. என்ன சார் ஹிந்தியை பெருமையா பேசிட்டு இருக்கீங்க சங்கியா அப்படின்னு இல்ல, ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயம் நமக்கு வந்து பிடிக்குது பிடிக்கல, அதை பத்தியான விஷயங்கள் நம்ம என்னைக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இதா இருங்க. ஒன் சைடா என்னைக்குமே நீங்க படிச்சு வேலைக்கு போவீங்க, அப்ப எந்த ஒரு விஷயம் உங்க முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒன் சைடாவே எதையுமே ஃபேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுடைய மீடியாக்களும் அரசியல் கட்சிகளும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சைடை மட்டும்தான் காட்டுவாங்க. ஓகேவா. சோ இன்னொரு சைடை காட்ட மாட்டோம், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. சோ அதே மாதிரி வந்து ஜனவரி 10 நமக்கு வந்து தேசிய ஹிந்தி தினம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 14 நேஷனல் ஹிந்தி டே. நேஷனல் ஹிந்தி டே என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 14 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ அடுத்த கேள்வி. சோ நமக்கு தினம் ஒரு திட்டம் பார்ப்போம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம்ல நமக்கு முக்கியமா ஒரு கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, எப்ப ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு. 16 ஜனவரி 2016. சோ அதனாலதான் இந்த 16 ஜனவரியை வந்து நேஷனல் ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஓகேவா. நேஷனல் ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஜனவரி 16 வரும்போது இதை பார்ப்போம். அதே மாதிரி இது எதுக்காக அப்படின்னா, அதாவது இந்தியாவில அந்த தொழில் முனைவோர்களுக்கான திட்டம். ஓகேவா. யாரெல்லாம் நல்ல பிசினஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஹெல்ப் பண்றதுக்கான திட்டம். அதுல வேற கொஸ்டின் ஏரியா மாதிரி பெருசா எதுவும் இல்ல, கொஸ்டின் ஏரியானா இது மட்டும் தான், இது தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கலாம். இந்தியாலே வந்து எந்த மாநிலத்துல அதிகமான ஸ்டார்ட் அப் இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் ஹையர் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப். ஸ்டார்ட் அப்னா ஒண்ணும் இல்ல மக்களே, என்ன அப்படின்னா சின்ன கம்பெனி, ஒரு புத்தாக்க நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய கம்பெனி இல்லாம சின்னதா நான் ஒரு பெண் தயாரிக்கிற ஒரு கம்பெனி கொண்டு வரேன் அப்படின்னா அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இதான் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்றது. ஓகேவா. சோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பாக்கமா. இன்கரெக்ட்லி, இப்ப தவறாக பொருத்தப்பட்டுள்ள எதுன்னு கேக்குறாங்க. முதல் ஒண்ணு கரெக்ட் தான், அயோத்திதாசர் இந்திய புத்த சபை. 4வது ஒண்ணு கரெக்ட், 2வது 3வது தப்பு. இது அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே. ரெட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபா, டாக்டர் நடேச முதலியார் மெட்ராஸ் யுனைடெட் லீக், ரெண்டுமே மாத்தி கொடுத்துருக்காங்க. ரெண்டும் தப்பு. 2 and 3 இன்கரெக்ட். ஓகேவா. சோ இப்ப இன்னைக்கான கேள்வி உங்களுக்கு தெரியுதா? அதாவது பிப்ரவரி 19 2024 முதலமைச்சர் தாய்மான திட்டத்தை இது பண்ணான்னு இருக்கு. சோ அது ரீசன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்த்தலாம் மக்களே. 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை குரூப் 2 பிரிலிம்ஸ் எக்ஸாம் வரைக்குள்ள எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு கவர் ஆயிடும் மக்களே. வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். இதே மாதிரி உங்களுக்கு 4 வாரத்துக்கும் அனுப்புவோம். அதே மாதிரி மந்த்லி பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி 12 மாசத்துக்கும் வரும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆனது ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பியாச்சு. ஜாயின் பண்ணவங்களுக்கு இது நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே மாதிரி கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்களும் நம்ம இதுல ஆட் பண்ணிருப்போம் மக்களே. இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த மெட்டீரியல் தவிர நீங்க வேற எதுவும் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ பிடிஎஃபா கொடுத்துட்டு இருக்கோம். இனி உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி அடுத்த டெஸ்ட்ல இருந்து ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா. அது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு பண்ணல. சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நீ சொல்லணும். எல்லாருக்குமே சொல்றதுதான். ஜாயின் பண்றவங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் தான் இனிமே கண்டக்ட் பண்ண போறோம். இது பிடிஎஃப்பும் வந்துடும். ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆன்சர் கீ எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேவா. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு
இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இந்த எந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பாண்டிச்சேரி எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இது தவிர வேற எதுவும் படிக்கணும் அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சக்சஸ் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போது ஜனவரி 16ஆம் தேதி இருந்து ஸ்கெடியூல் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்லையும் கொடுத்துருப்போம். நியூ சிலபஸ் டெஸ்ட் மக்களே மொத்தம் 50 டெஸ்ட். ஓகேவா? 25 டெஸ்ட் ஜெனரல் தமிழுக்கு மட்டுமே இதுல வந்து நமக்கு கவர் ஆயிடும். ஜிஎஸ் வந்து கொஸ்டின் தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். இதுல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 1799 இதே நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் பேஜ் இருக்கு மக்களே. டெலிகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதல் லிங்காவே இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி குவிஸ் நம்ம போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் இங்கிலீஷ்ல வந்து ஹிந்து, தமிழ்ல தினமணி, அதையும் நம்ம போடுவோம். அதையும் நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட் எல்லாமே அதுல அப்டேட் பண்ணிடுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பாருங்க. உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்க. உமாஜின் டிஎன் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா சென்னையில. அடுத்த கேள்வி, முதல் கேபிள் ரயில் பாலம் வந்து நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்த கேள்வி, இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்சன் ஸ்கீம், அதாவது பணமில்லா பரிவர்த்தனை திட்டம் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம். பெண்களுக்கான சிறந்த மாநிலம் கேரளா. அடுத்த கேள்வி நமக்கு இயர் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏஐசிடி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பசுமை ஹைட்ரஜன் மையம் வந்து நமக்கு ஆந்திரால வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்பதான் ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அதாவது கல்லே இப்பதான் வச்சிருக்காங்க. ஓகேவா? உலகிலே வந்து வயதான நபர் எங்க இருக்காங்க அப்படின்னா பிரேசில்ல. அப்தாலி மிசைல் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானுடையது. ரெவென்யூ செக்ரட்டரி துஹின் காந்தா பாண்டே. உலக ஹிந்தி தினம் ஜனவரி 10. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வந்து நம்ம வந்து நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். டெலிகிராம்ல போட்ட குவிஸ் எல்லாம் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.